எல்லோருக்கும் வணக்கம். இலங்கையில் ஒரு ஒரு இன போராட்டம் நடந்துட்டு தமிழர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு உண்மையை சொல்லணும்னா, எங்க அப்பா ஒரு சிறுசமைப்புத்துறை துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணாரு. பண்ணப்போ எனக்கு அங்க நடக்கிற விஷயம், அங்க என்ன நடக்குது, எதுக்காக போராடுறாங்க, எதுவுமே எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. முதல் தடவை எங்க அப்பா அதை ராஜினாமா பண்ணோன்னா பல பேர் என்கிட்ட கேட்கும்போது பாத்தீங்கன்னா, நான் வெளிநாடுலாம் போகும்போது இலங்கை தமிழர்கள்லாம் என்னை பார்க்கும்போது உங்களுடைய அப்பாவுக்கு எங்களுடைய நன்றியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு பேர் கண்ணீர்லாம் பேசினாங்க. அப்போ எனக்கு அந்த சண்டை நடக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். பட் அது உண்மையா நடக்கிறது என்ன அப்படிங்கிறத பத்திலாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ ஒருத்தரும் அவங்க பேசும்போது பார்க்கும்போது அவங்களுடைய உணர்வை இது பண்ணும்போது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. எங்க அப்பா கிட்ட கேட்டேன், என்னப்பா இது என்ன நடக்குது. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு தடவை கூட போனது கிடையாது. அங்க எப்பவுமே சண்டை அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் நான் என் லைஃப்ல டிராவல் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோட தந்தை எனக்கு எடுத்து சொன்னார், இந்த மாதிரி 25 வருஷத்துக்கு மேல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி தமிழர்கள்லாம் அங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அதுக்காக எங்க அப்பா இவ்வளவு தூரம் குரல் கொடுக்குறாரு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாவும் இருந்தது. அப்போதான் முதல் தடவை என்னோட படப்பிடிப்பு ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது, ஸ்ரீலங்காவில் பண்ணலாமான்னு கேட்டப்போ கண்டிப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போகணும்னு சொல்லிட்டு முதல் தடவை நான் ஸ்ரீலங்காவுக்கு அதுக்கப்புறமா தான் நான் போனேன். சமீபத்தில் மக்கள் அந்த இவ்வளவு தூரம் கஷ்டப்படும் போது நம்ம அதுக்காக கண்டிப்பா ஏதாவது செய்யணும். அதாவது போர் அங்க நடக்கிற போரை நம்மளால நிறுத்த முடியாது. நம்ம போய் அங்க சண்டை போடாதீங்க நம்மளால போய் சொல்ல முடியாது. ஆனா நம்ம இந்தியாவில் இருக்கோம். இந்தியா அவங்களுடைய ஆதரவையும் அவங்களுக்கு உதவியும் செய்யுது. அதை நம்மளால கண்டிப்பா நிறுத்த முடியும்ல. அந்த போரை நம்மளால நிறுத்த முடியாது. ஆனா இதாவது நம்மளால கண்டிப்பா நிறுத்த முடியும். அதுக்கு ஒருத்தர் மூலியமா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு, அதாவது நம்மளோட எந்த அளவுக்கு அவங்கள ஒரு இந்த இந்தியா இதை நம்மள வற்புறுத்த முடியுமோ அந்த இதுல போராட்டம் நடத்துறாங்க. அதுல நடிகர் சங்கம் இன்னைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்துறதுல நான் கலந்துக்கிட்டேன். ராமேஸ்வரத்துக்கு ஏன் வரலன்னு ஆதரவீங்க அப்பாவுக்கு பதில் சொல்லுவேன். ராமேஸ்வரத்துக்கு என் தந்தை சென்றார், இங்க நடிகர் சங்கத்துக்கு நான் வந்திருக்கேன். அதனால இது அதாவது யார் வராங்க யார் வரலங்கிறதுலாம் முக்கியம் இல்லைங்க. உணர்வு இருக்கா இல்லையாங்கிறது தான் முக்கியம். எல்லாருக்கும் உணர்வு இருக்கு. அதாவது ராமேஸ்வரத்துக்கு வரலங்கிறதுக்காக யாருக்கும் உணர்வு இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது. அப்ப இன்னைக்கு இங்க வந்திருக்கவங்களுக்கு உணர்வு கிடையாதா? அப்ப அங்க இருந்தவங்களுக்கு மட்டும் தான் அங்க உணர்வு இருக்கு? அப்படிலாம் கிடையாது. இங்க யாருக்கு உணர்வு இருக்கு, யார் இங்க தமிழன், இதைத்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். உண்மையா அங்க கஷ்டப்படுறவங்களுக்காக அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பேசுறவங்க ரொம்ப குறைவா இருக்காங்க. அதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னை பொறுத்தவரையில இது இந்த விஷயம் நிக்கணும். நம்மளுடைய இந்திய அரசாங்கம் அவங்களுடைய ஆதரவு தெரிவிக்கிறதையும் இந்த உதவி செய்யறதையும் நிறுத்தணும்னு சொல்லிட்டு நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நடிகனாக மட்டும் இல்லாம ஒரு தமிழனாக இன்று இங்கு கலந்து கொண்டதுல நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். நன்றி.